பிரதமர் வீடு வழங்கும் திட்டம், பிரதமர் மீன்வள திட்டம் ஆகியவற்றுக்கு மாநில அரசுதான் அதிகமாக நிதி அளிக்கிறது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். பிரதமர் வீடு வழங்கும் திட்டம், பிரதமர் மீன்வள திட்டம், உயிர்நீர் என பிரதமரின் பெயரையும் பிரதமரின் முகத்தையும் தாங்கி செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கெல்லாம் மத்திய அரசை காட்டிலும் அதிகமாக படியளப்பது மாநில அரசுதான். இனியாவது கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லெறியும் பழக்கத்தை மத்திய பாஜக அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். நீட் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டன. இதில் முதல் 100 இடங்களில் தமிழகத்தை சேர்ந்த 6 மாணவர்கள் இடம்பெற்று சாதனை படைத்துள்ளனர். இது தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீட் தேர்வில் தமிழகத்தில் தேர்வு எழுதிய மாணவர்களில் 76,181 மாணவர்கள் தகுதி மதிப்பெண்கள் பெற்றுள்ளதும், முதல் 100 இடங்களில் 6 இடங்களை தமிழக மாணவர்கள் பிடித்துள்ளதும் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. தேர்வில் வெற்றி பெற்றுள்ள மாணவ மாணவியர் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக அரசு இனியாவது தனது பொய் பிரச்சாரங்களை நிறுத்திவிட்டு அரசு மருத்துவக் கல்லூரிகளின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அந்த அறிக்கையில் அண்ணாமலை கூறியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் நிருபர்கள் சந்திப்பில் பேசிய சீமான், பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலும் அதிகாரத்திற்கு நெருக்கமானவர்களாக உள்ளனர். தமிழ் கடவுள், தமிழ் என்றாலே முருகன், கோவில் கட்டியது நாங்கள், எங்கள் தாய்மொழியில் குடமுழுக்கு இருக்காது. இது எவ்வளவு பெரிய கொடுமை. கேளிக்கை வரி 4% குறைகிறது. இது யாருக்கு பயன் தரும்? அமலாக்கத்துறை சோதனை வந்த பிறகு முதலமைச்சர் பிரதமர் மோடியின் கையை பிடித்துக் கொண்டு பேசுகிறார். யார் அந்த சார் என்பது இருக்கட்டும், கொடநாட்டில் கொலை செய்த அந்த சார் யார்? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டிற்கு அனுமதி கொடுத்த அந்த சார் யார் என எனக்கு ஒரே மாற்றம்தான். இந்த நாட்டில் இருக்கும் மொத்த அரசியலையும் மாற்றுவதுதான் என்னுடைய நோக்கம், கனவு. கூட்டணி என்பது கிடையாது, தனித்துதான் போட்டிடுவோம். கூட்டணி சரி வராது. மக்களை நம்பி தனியாக நின்று மக்களுக்காக போராடுவோம் என்று சீமான் கூறினார். திமுக ஆட்சியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கே பாதுகாப்பில்லை. இதனை திமுகவின் 4 ஆண்டு கால ஆட்சியின் சாதனை பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் EPS விமர்சனம் செய்துள்ளார். ஸ்டாலின் ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்களை காக்க வேண்டிய காவல்துறைக்கு பாதுகாப்பில்லை, தற்போது உச்சத்தின் உச்சமாக காவல் நிலையத்திற்கே பாதுகாப்பில்லை. 4 ஆண்டு ஆட்சியின் சாதனை பட்டியலில் முதலில் சேர்க்க வேண்டிய சாதனை இதுதான். உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல் நிலையம் தாக்குதலுக்குள்ளாவது உங்களுக்கு வெட்கமாக இல்லையா முதலமைச்சரே? காவல் நிலையத்தை காக்க முடியாத இந்த திமுக ஆட்சி எப்படி மக்களை காக்கும்? வாய்ப்பே இல்லை. சத்திரப்பட்டி காவல் நிலைய தாக்குதலில் ஈடுபட்டோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகாவிற்குட்பட்ட சத்திரப்பட்டி அருகே உள்ள கண்மாயில் ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இந்த வழக்கில் அதே பகுதியை சேர்ந்த பிரபாகரனை போலீசார் தேடி வந்தனர். பிரபாகரன் வீட்டுக்கு சென்றபோது அங்கு அவர் இல்லாததால் அவரது தந்தையை போலீசார் அழைத்துச் சென்றனர். இதனால் ஆத்திரமடைந்த பிரபாகரன் சத்திரப்பட்டி காவல் நிலையத்திற்கு சென்று தனது கூட்டாளியுடன் அங்கிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியுள்ளார். அப்போது அங்கு பணியில் இருந்த தலைமை காவலர் பால் பாண்டியும் தாக்கப்பட்டிருக்கிறார். அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள காவல் நிலையத்தில் இருந்த ஒரு அறைக்குள் சென்று பூட்டு போட்டுக் கொண்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் காவல் நிலையத்திற்கு பார்வையிட செல்ல முயன்ற போது போலீசார் அவரை முத்துலிங்காபுரத்தில் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து RB உதயகுமார் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். அவரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் போராட்டத்தை கைவிட மறுத்ததால் போலீசார் RB உதயகுமார் மற்றும் அவரது ஆதரவாளர்களை கைது செய்தனர். தமிழிசை சவுந்தரராஜன் அளித்த பேட்டியில், தக் லைஃப் சினிமா பிரச்சனையில் கமல்ஹாசனை ஆதரிக்காமல் இருந்தால் நான் தமிழச்சியே இல்லை என்கின்றனர். கமலஹாசன் ஒரு உண்மையான தமிழனாக இருந்தால் தமது படத்திற்கு ஏன் தமிழில் பெயர் வைக்கவில்லை? அது என்ன தக் லைஃப்? இது என்ன தமிழ் வார்த்தையா? வியாபாரம் என்று வந்துவிட்டாலே தமிழுக்கு மரியாதை தரமாட்டார் கமலஹாசன். அவர் தமிழ் மொழிக்கு எப்போதும் மரியாதை கொடுத்தவரும் அல்ல. கன்னட, மலையாள, ஹிந்தி மொழி படங்களில் நடித்தவர் கமலஹாசன். தற்போது தக் லைஃப் படத்திற்கு மக்களின் உணர்வுகளை தூண்டிவிட்டு விளம்பரம் தேடுகிறார். திமுகவுக்கு எதிராக மநீம கட்சியை தொடங்கியதாக அறிவித்தவர் கமல்ஹாசன் இப்போது மாநிலங்களவை MP பதவி தந்த திமுகவுக்கு நன்றி தெரிவிக்கிறார். மக்களை தமிழ் மொழியின் பெயரால் பிரிக்கிறார் கமல்ஹாசன் என்று தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவில் OBC அணியின் மாநில செயலாளராக இருந்தவர் மிளகாய் பொடி வெங்கடேசன் என்கிற KR வெங்கடேஷ். இவர் மீது தமிழகம், ஆந்திரா, கேரளாவில் செம்மரம் கடத்தல், மிரட்டல், பணம் மோசடி உள்ளிட்ட 60 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. மேலும் இவர் ரவுடிகள் பட்டியலும் உள்ளார். இந்த நிலையில் கடந்த ஜூன் 8ஆம் தேதி மதுரை வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை KR வெங்கடேசன் சந்தித்த புகைப்படத்தை X வலைதளத்தில் பகிர்ந்து தமிழ்நாடு, ஆந்திரா போலீசாரை டாக் செய்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தொழிலதிபர்களை மிரட்டி பணம் மோசடி செய்த புகாரில் வெங்கடேஷை ஆவடி காவல் ஆணையராக போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்த நிலையில் OBC பிரிவு மாநில தலைவர் பதவியிலிருந்து வெங்கடேஷ் நீக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாஜக இதர பிற்படுத்தப்பட்டோர் அணியின் மாநில செயலாளராக பணியாற்றி வந்த KR வெங்கடேஷ் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வந்ததாலும் கட்சியின் பொறுப்பில் இருந்தும் அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் நீக்கப்படுகிறார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.